ஹலோ காய்ஸ், இந்த தமிழ் நியூ எப்பயோ செய்கிற கேசரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி கேசரி, அதாவது ரோஸ் மில்க் கேசரி பண்ணலாமா? எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவை எடுத்துருக்கேன். ஒரு பேனில் நெய் போட்டுட்டு ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டு ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது நான் கேஷ்யூவும் காஞ்ச திராட்சை எடுத்துருக்கேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு ஒரு கப் ரவைக்கு 2 கப் அளவு நான் தண்ணி போட்டுட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். அதாவது பன்னீர் ரோஜா இது போட்டிங்கன்னா கொஞ்சம் எசன்ஸ் போட தேவையில்ல. அப்படி ரோஸ் இல்லாதவங்க எசன்ஸ் கூட போட்டுக்கோங்க. இது நம்ம ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ரவை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச அந்த ரவை போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கப் ரவைக்கு நான் 2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தால் அது அப்படியே விடாமல் நல்லா கிண்டுங்க. கிண்டிக்கிட்டே இருந்தால் சுகர் நல்லா மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நான் மேலே வெள்ளரி விதை போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போடலன்னா போடலாம். இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதை போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. இப்போ உங்களுக்கு கலர் வருதா பாருங்கள். அந்த கலர் வரலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் கிண்டுங்க. ஸோ எனக்கு இது ஆல்மோஸ்ட் கலர் வந்துருச்சு. இப்போ மேலே நெய் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். தமிழ் நியூ இயருக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.